சொல்லுங்க, இந்த வேதத்துல எழுதி இருக்கிறது எல்லாமே நடந்த சம்பவங்கள் தான். நீங்க கூட பாருங்க, உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பைபிள் வாசிச்சு பாருங்க. நான் ஒன்னொன்னு சொல்லிடுறேன் பாருங்க, இந்த பைபிள் வாசிச்சு அது புதிய ஏற்பாடு சின்னதா இருக்கும். அந்த பைபிள் வாசிச்ச ஒரு மனுஷனுக்கு தீராத கேன்சர் இருந்தலாம். அந்த கேன்சர்ல கர்த்தர் விடுதலை கொடுத்தாரா. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது என்ன சொல்றது, HIV சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி கொள்ளாதது ஆளையே உருகிட்டு சாகடிக்கும். ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு ஐயா கொண்டு போய் புதிய ஏற்பாடு கொடுத்தாராம். ஐயா, அந்த மாதிரி இதை படிச்சீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த புதிய ஏற்பாடு கொடுக்கும் பொழுது அதுதான் எங்க வாழ்க்கையா முடிய போகுது. இதுக்கு அடுத்தது என்ன, சரி நம்ம படிச்சுதான் பார்ப்போம். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு உண்மையா நடந்து சொல்றேன். அந்த பைபிள் அதை படிச்சு முடிச்ச உடனே நமக்கு நல்லா தெரியும், HIV மருந்தே கிடையாது. அந்த வியாதி வந்ததுன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, சித்துருவாங்க நமக்கு தெரியும். ஆனா இதுவரையும் அவங்க அந்த HIV இருக்கிறவங்க இந்த வேதத்தை படிச்சு அவர் என்ன இருக்காரு, இப்ப ஜீவனும் இருக்காங்க. சகோதரிகளே, நீங்க கூட இந்த வேதத்தை உங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருப்போம். இப்ப கூட உங்க கைக்குறாங்க பாருங்களேன், கை அது கூட நீங்க நினைச்சு நீங்க படிச்சீங்கன்னா உண்மை இயேசு உங்களோட பேசுது. வாழ்க்கை